ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து செல்லும் பாதையாக அல்லது யமலோகத்திற்கு வழிவகுக்கும் பாதையாக என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம். இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கையும் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் நியூஸ் 7 தமிழை. சென்னையின் போக்குவரத்து சுமையை சமாளிக்கும் முக்கிய பகுதிகளில் ஒன்று கோயம்பேடு. இங்கு தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பொதுமக்கள் சாலையை கடக்க முயல்வது மிகவும் ஆபத்தான சவாலாக இருந்து வருகிறது. சென்னை கோயம்பேடு ஒரு முக்கிய போக்குவரத்து நெடுஞ்சாலை. இங்கு வடபழனி, கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக செல்லும் இந்த சாலை தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் இடமாகவும் மக்கள் நெரிசல் அதிகமாக காணப்படும் பகுதியில் ஒன்றாகவும் உள்ளது. இவ்வழியில் அமைந்துள்ளது தேமுதிக கட்சியின் தலைமை அலுவலகம். இங்கிருந்து எதிர் சாலையை கடக்க முயலும் பொதுமக்களுக்கு, குறிப்பாக வயது மூப்பினர் மற்றும் பெண்களுக்கு இது ஒரு பேராபத்தான முயற்சியாக மாறி வருகிறது. 24 மணி நேரமும் போக்குவரத்து போலீசார் கண்காணிக்க முடியாத நிலை காரணமாக அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்கின்றனர். சில சமயங்களில் விபத்துக்கள் நிகழ்வதாகவும் அவை பெரும்பாலும் செய்திகளில் கூட வராமல் போய்விடுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனையை தீர்க்க அப்பகுதி மக்கள் கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் எதிரே உள்ள ரோகிணி திரையரங்கம் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் கல்லூரி சாலையிலிருந்து திருமங்கலம், மாதவரம் வழியாக ஆந்திர மாநிலம் நோக்கி செல்லும் பிரதான சாலையின் கீழ் ஒரு நடைபாலம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இங்க பாத்தீங்கன்னா கோயம்பேடு இறங்குற வழி ரெண்டு வழி சாலை இது. இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அங்கேருந்து இங்கே வரத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் போலீஸ் இல்லைன்னா கட்டாயமாக மக்கள் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான் சார். ஒரு நடைபாதையோ இல்லை ஒரு பாலமோ அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏழை எளியவங்களுக்கு அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். ரொம்ப நாளாக போடாமல் இருக்காங்க. போடனா மக்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்னிங்லேயும் ஈவினிங் ரொம்ப டிராஃபிக் ஆகுதுங்க. கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது போட்டாங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும், மக்களும் சேஃபாக கிராஸ் பண்ணுவாங்க. இந்த இப்போ பாருங்கள், நடுவில் நின்றுட்டுருக்காங்க, கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க. அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரீனஸாக இருக்கும் போட்டாங்கன்னா. அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஜனங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அது மெயினான ஒரு இடம் இந்த இடம். இது வந்து அரசு வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கலாம். வயசானலாம் ரொம்ப கடக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்பவுமே போலீஸ் நிற்கிறது இல்லைங்க. அவங்களும் நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் வந்து தயவுசெய்து நடைபாளையம் போட்டுவிட்டால் மக்கள் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த கோரிக்கையை தெளிவாக வலியுறுத்தும் வகையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த விவகாரத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி தலைவர் விஜயகாந்தின் ரசிகர்கள், தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து நடைபாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய நடைபாலத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்க வேண்டும், பொதுமக்களின் கஷ்டங்களை தீர்க்க வேண்டும் என பலவிதமான கோரிக்கைகளை தற்போது பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ரபிக்.